நீங்கள் தினமும் உணவிற்கு இந்த எண்ணெயா பயன்படுத்துறீங்க? அப்போ உடம்புல நோய் உறுதி. நமது உடலில் பிரஷர், சுகரை விடவும் மிகவும் ஆபத்தானது கெட்ட கொலஸ்ட்ரால். கெட்ட கொழுப்பு இருப்பதனால்தான் உடலில் அனைத்து வியாதிகளும் தானாக வந்து சேர்ந்து விடுகிறது. அதாவது கல்லீரல் நோய், சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், மாரடைப்பு மற்றும் பக்கவாதம், அதிகப்படியான உடல் எடை, இவை எல்லாவற்றுக்கும் காரணமே கெட்ட கொலஸ்ட்ரால். ஆனால் கெட்ட கொலஸ்ட்ரால் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம் வீட்டில் தினமும் பயன்படுத்தும் எண்ணெய் தான். தற்போது ஒவ்வொரு வீட்டிலும் கொலஸ்ட்ரால் நோயாளிகள் உள்ளன. இந்த நோயினால் இதய கோளாறுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. உங்கள் உடலில் கொலஸ்ட்ராலை கண்டறிந்த பிறகு உணவில் கவனம் செலுத்துவது அவசியம். வெண்ணெய், நெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை எவ்வளவு குறைவாக உட்கொள்கிறீர்களோ அவ்வளவு நல்லது. ஆனால் நீங்கள் உண்ணும் உணவில் உள்ள எண்ணெயை புறக்கணிக்க முடியாது. கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் எந்தெந்த எண்ணெயை பயன்படுத்தலாம்? உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு அதிக கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளதா? எந்த சமையல் எண்ணெய்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதில் குழப்பம் உள்ளதா? இதில் விரிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆலிவ் எண்ணெய் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். மற்ற எண்ணெய்களை விட மோனோ அன்சாச்சுரேட் கொழுப்பு அதிகம். இந்த எண்ணெய் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுகிறது. எனவே தினமும் சமையலில் ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்துங்கள். ஆலிவ் விதை எண்ணெயில் ஆல்பா லினோலெனிக் அமிலம் உள்ளது. இது ஒமேகா 3 கொழுப்பு அமிலம். ஆலிவ் விதை எண்ணெய் உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கிறது மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுகிறது. சோயாபீன் எண்ணெயில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உள்ளன. இது கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய நோய் அபாயத்தை தடுக்கிறது. எள் எண்ணெயில் பாலி அன்சாச்சுரேட்டட் மற்றும் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் உள்ளன. கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க எள் எண்ணெய் மிகவும் உதவுகிறது. ஆரோக்கியமாக வாழ விரும்புபவர்கள் சூரியகாந்தி எண்ணெயை சமையலில் பயன்படுத்தலாம். சூரியகாந்தி எண்ணெயில் பாலி அன்சாச்சுரேட்டட் மற்றும் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள் உள்ளன. இது கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது. எப்பொழுதும் எண்ணெயை ஒரே மாதிரியாக பயன்படுத்தக்கூடாது. வாரத்திற்கு ஒரு தடவை மாற்றிதான் பயன்படுத்த வேண்டும். அதுவும் சுத்தமான எண்ணெயை தினமும் எண்ணெய் கட்டாயம் சேர்க்க வேண்டிய பொருளுக்கு மட்டும் சேர்த்து சமைச்சு சாப்பிடுங்கள். மேலும் சப்பாத்தி, தோசை போன்ற உணவுகளுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றுவதை தவிர்த்து விடுங்கள். ஒருமுறை ஒரு உணவை வறுத்த எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது. அதுதான் நம் உடலில், இதயத்தில் பல கோளாறுகளை உருவாக வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.